முருகனின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை பற்றி அறிந்து கொள்வோம். முருகனின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மற்றும் கடைசி படை வீடு பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை என்ற சொல்லை தமிழில் பழம் ப்ளஸ் திருச்சோலை என பிரிக்கலாம். பழம் என்றால் கனி, திருச்சோலை என்றால் புனிதமான காடு என்று பொருள். இந்த பழமுதிர் சோலைக்கு மற்றொரு பெயர் சோலைமலை. இப்பேற்பட்ட முருகன் கோவில் மதுரையில் உள்ள அழகர் மலை மீது அமைந்துள்ளது. இக்கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஒரு சேர காட்சியளித்து அருள் புரிகிறார். பிரியாசக்தி தெய்வானை அம்மையார், இச்சாசக்தி வள்ளி அம்மையார், ஞானசக்தி முருகனின் கையில் இருக்கும் வேல், இந்த மூன்றையும் தன்னகத்தே கொண்டு முருகப்பெருமான் இந்த பழமுதிர் சோலையில் அருள் புரிகிறார். இக்கோவிலின் கருவறையில் முருகன் வள்ளி தெய்வானைக்கு வலப்புறம் விநாயகர் சன்னதியும், இடப்புறம் ஆதிவேல் சன்னதி என மூன்றும் ஒரு சேர இச்சன்னதியில் இடம்பெற்றிருக்கும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருவது இத்தலத்தில் மட்டுமே. முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஒரு சேர காட்சி அளிப்பதன் வரலாறு என்னவென்றால், வலப்பக்கம் இருக்கும் வள்ளி நாயகியின் கரத்தில் தாமரை மலர் மலர்ந்திருக்கும். இடப்புறம் இருக்கும் தெய்வ நாயகியின் கைகளில் நீலோட்பழமலர் என்னும் மலர் மலர்ந்திருக்கும். நீலோட்பழமலர் என்பது தேவலோகத்தில் மலரும் ஒருவித மலர். தாமரை பூலோகத்தில் மலரும் ஒரு விதமான மலர். முருகப்பெருமானின் வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரனுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. வலப்பக்கம் வள்ளி நாயகியின் கையில் உள்ள தாமரை முருகப்பெருமானின் வலக்கண்ணாகிய சூரியனின் ஒளிபட்டு 24 மணி நேரமும் மலர்ந்தே இருக்கும். அதேபோல் இடப்பக்கம் தெய்வநாயகியின் கரத்தில் இருக்கும் நீலோட்பழமலர் முருகப்பெருமானின் இடக்கண்ணாகிய சந்திரனின் ஒளிபட்டு 24 மணி நேரமும் மலர்ந்தே இருக்கும். இதேபோல் முருகனை வழிபடும் பக்தர்களின் வாழ்க்கையும் என்றும் வாடாமல் மலர்ந்தே இருக்கும் என்பதை உணர்த்தவே இக்கோவிலில் இவ்வாறாக காட்சியளிக்கிறார். முருகனின் 6 படை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதிகளுடன் முருகன் காட்சி தரும் கோயில் சோலைமலை மட்டுமே. இக்கோயில் சோலைமலை என்றும் பழமுதிர் சோலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயில் அருகில்தான் தேவேந்திர மகளின் சாபம் தீர்த்த நூபுர கங்கை என்னும் புனித தீர்த்தம் மற்றும் புகழ்பெற்ற கள்ளழகர் பெருமாள் கோவிலும் இங்குதான் அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்பு கொண்ட பழமுதிர் சோலை முருகனின் அருளை நாமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.